ஹலோ ட்ரேடர்ஸ், திஸ் இஸ் புவனேஸ்வரன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் செல்லிங்கில் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்திங்கன்னா அயன் காண்டர். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிகினருக்கு வந்து சரி வராது. நீங்கள் ஆப்ஷன் பையராக இருக்கலாம், இல்லை செல்லராக இருக்கலாம். அப்படி செல்லராக இருந்தாலுமே நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். சரியா? இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே நீங்கள் ஓரளவு ஆப்ஷன் செல்லிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஓரளவு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் தெரியுது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இது வந்து பெட்டராகவே புரியும். ஸோ அதனால தான் சொல்லிக்கிறேன், நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க, ஸோ உங்களுக்கு ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக வேணால் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். பட் ஆனால் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு புரிகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இந்த அயன் காண்டர் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொசிஷனல் ட்ரேடாக எடுப்பாங்க. அதாவது சில பேர் என்னென்னா ஃப்ரைடே மார்னிங் எடுப்பாங்க. மார்னிங் ஒரு 9:20 இல்லை 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தென் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஈவினிங் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா மண்டே மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்பைரி அப்போ க்ளோஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மண்டே மார்னிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தென் தேர்ஸ்டே எக்ஸ்பைரி அப்போ ஈவினிங் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். நிஃப்டியில் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து சப்போஸ் நமக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் போச்சுன்னா எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. பொதுவாகவே இந்த அயன் காண்டர் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போயிடுச்சு, இல்லை ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது அப்படிங்கிறப்போ நல்ல ப்ராஃபிட் தரும். இதுவே ஏதோ ஒரு சைடு வந்து மொமெண்ட் கொடுக்குது, மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் ஆகுது அப்படின்னா அந்த நேரத்தில் நமக்கு வந்து லாஸ் கொடுக்கும். ஸோ அப்படி லாஸ் வரப்போ அதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் இந்த ஆப்ஸ்ட்ரா அனலிட்டிக் வெப்சைட்டில் இருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த அயன் காண்டர்னா என்ன அப்படிங்கிறத வந்து சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருவோம். அதாவது இப்போ வந்து நிஃப்டி வந்து ஸ்பாட் 19,250 இருக்குது அப்படிங்கிறப்போ ஒரு 250 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் 19,500 கால் ஆப்ஷனையும் 19,000 புட் ஆப்ஷனையும் செல் பண்ணிக்கிறோம். ரெண்டுத்தையும் பாருங்கள், 19,500 கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணியிருக்கேன், 19,000 புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுத்துலேயும் எனக்கு ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 20 இருக்குது, இது வந்து 19.2. இப்போ இது 21, இது 90 அப்படிங்கிறப்போ டோட்டலாக எனக்கு ப்ரீமியம் வந்து 40 கிடைச்சிரும். ஸோ இதை வந்து நம்ம ஹெட்ஜ் பண்ணுறதுக்காக 5 rupees ப்ரீமியம் இருக்கிற மாதிரியான கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் நம்ம வந்து பை பண்ணிக்கிறோம். இது வந்து ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு அயன் காண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓவராலாக இதுக்கான ப்ராஃபிட் என்ன இருக்கும் அப்படின்னா, இது செல்லிங்கில் இருக்கிற 40 பாயிண்ட்ஸ் கெயின் ப்ளஸ் 10 பாயிண்ட் இதில் வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 30 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட்டு. அதாவது நியர்லி 1,500 rupees வந்து ப்ராஃபிட்டு. ஸோ இதுக்கான கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52,000 இந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்க. இதுக்கான மார்ஜின்ங்கிறது வந்து நமக்கு கிட்டத்தட்ட 50,000 கிட்ட தேவைப்படும். அப்போ 50,000க்கு 1,500 அப்படிங்கிறது வந்து நியர்லி 3% நமக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70% வின்னிங் ரேட் இருக்குது. ஸோ இது எல்லாமே நார்மலாக தெரிஞ்சது தான். சரியா? இது வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்லணுங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்லியிருந்தேன். இது வந்து மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகும். ஓகே, நமக்கு ப்ராஃபிட் தரும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக மூவ் ஆகுது, அதாவது ஒரு 400 பாயிண்ட்ஸ் அப் சைடோ ஒரு 400 பாயிண்ட்ஸ் டவுன் சைடோ நமக்கு மூவ் ஆச்சு அப்படின்னா லாஸ் கொடுக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்னா, நம்ம 2 பொசிஷன் எடுத்துருப்போம் இல்லையா. ஒரு கால் ஆப்ஷனை வந்து நம்ம செல் பண்ணியிருப்போம், இன்னொரு கால் ஆப்ஷனை பை பண்ணியிருப்போம். அதே போல் புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ணியிருப்போம், அதே போல் ஹெட்ஜிங்காக புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணியிருப்போம். ஸோ இதில் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் இந்த கால் ஆப்ஷனில் வந்து இந்த செல்லிங்கில் வந்து ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது இதை வந்து இப்போது 30 rupeesக்கு வாங்கியிருக்கோம். ஸோ இந்த புட் ஆப்ஷனையும் 30 rupeesக்கு வாங்கியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு 5 rupees, இங்கே வந்து ஒரு 5 rupees இதெல்லாம் ப்ரீமியமில் வாங்கியிருப்போம். ஸோ இந்த கால் ஆப்ஷனை செல் பண்ணோம் இல்லையா, மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு பக்கம், அதாவது இப்போ இதை நம்ம வந்து எப்படி பார்க்கணுன்னா, நீங்கள் டைம் ஃப்ரேம் வச்சு நீங்கள் 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி பார்க்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. 1 hour டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி நீங்கள் பொறுமையாக கூட மார்க்கெட்டை வாட்ச் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு வந்து பொசிஷனல் ட்ரேட் அப்படிங்கிறப்போ, அதாவது இன்றைக்கி இப்போ மண்டே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மார்னிங் டியூஸ்டே மார்னிங் 9:20க்கு கூட போய் வாட்ச் பண்ணலாம். அப்போது நெக்ஸ்ட் மார்னிங் 9:20க்கு டியூஸ்டே மார்னிங் 9:20க்கு வாட்ச் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாவது ஒரு லெக்கு வந்து நல்லா ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். அதாவது ஒன்று கால் ஆப்ஷன் வந்து இந்த 30 rupees ப்ரீமியம் வந்து கரைஞ்சிருக்கும், அப்படிலாம் புட் ஆப்ஷனோட இந்த 30 rupees ப்ரீமியம் வந்து மெல்ட் ஆயிருக்கும். இப்போ எது வந்து இந்த 30 ரூபா இந்த ப்ரீமியம் கரைஞ்சி கிட்டத்தட்ட 5 rupees இல்லை 4 rupees அந்த ரேஞ்சுக்கு வருது அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ப்ராஃபிட் இருந்துச்சு அப்படின்னா இந்த கால் ஆப்ஷனை வந்து நம்ம புக் பண்ணிடணும். இந்த புட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அப்படியே இருக்கணும். ஓகேவா? இது வந்து அப்படியே ட்ரேட் இருக்கட்டும். இதுக்கு பதிலாக திரும்ப நம்ம என்ன பண்ணால், இப்போ என்ன ஆகும், இந்த 30ங்கிற ப்ரீமியம் வந்து 4 rupeesக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் என்ன ஆகும்,
கிட்டத்தட்ட 55 ருபீஸ்க்கு போயிடும். ஓகேவா, 55 ருபீஸோ இல்லை 60 ருபீஸோ டபுள் ஆகிடும். ஏன்னா இது வந்து 25 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இது வந்து நமக்கு டபுள் ஆகிடும் இல்லையா. ஸோ இது வந்து 50 ருபீஸோ இல்லை 60 ருபீஸோ போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா திரும்ப வந்து ஒரு கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணணும், அதே போல் அதுக்கு ஹெட்ஜ் பண்ணிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், திரும்ப ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணுவோம். அந்த கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் எப்படி இருக்கும்னா இதில் வந்து பாதி இருக்கணும், இந்த 60ல் பாதியோ இல்லை இதில் வந்து 1/3 இருக்கணும். இப்போ வந்து திரும்ப ஒரு கால் ஆப்ஷன் வந்து ஒரு 30 ருபீஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து 2 கால் ஆப்ஷனை வந்து நம்ம வந்து செல் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் 60 ருபீஸ் ப்ரீமியம் மாறும், இதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இந்த புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து 60 ருபீஸ்க்கு போயிடுச்சு. திரும்ப இதை வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக ஒரு பொசிஷனை இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணுறோம். அதாவது கால் ஆப்ஷனை மட்டும் தான் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஏன்னா இதுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துருச்சு. இது வந்து 4 ருபீஸ்க்கு போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் இனிமேல் என்ன தான் இதுக்கு ஃபேவர் ஆக்ட் ஆனாலும் என்ன ஆகும், இதுக்கு வந்து மேக்ஸிமம் இன்னும் 200 ருபீஸ் தான் ப்ராஃபிட் கொடுக்கும். ஏன்னா ப்ரீமியம் வந்து 4 ருபீஸ் தான் இருக்குது. அதனால் இந்த ப்ராஃபிட்டை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக வந்து ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ண போகிறோம். அதாவது புதுசாக வந்து ஒரு கால் ஆப்ஷன் லெக்கை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதே போல் இந்த 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் இல்லையா, அதே போல் ஒரு கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணுறோம். இங்கே வந்து ஒரு 5 ருபீஸ் இல்லை 4 ருபீஸ்க்கு இருக்கிற மாதிரி ப்ரீமியம் வந்து பை பண்ணிக்கிறோம் ஹெட்ஜிங்காக. அதையும் நீங்கள் வந்து டபுள் த குவான்டிட்டி பண்ணி ஆகணும். ஓகேவா, அப்போது இந்த இடத்துல மேட்ச் ஆகிடும் 60-16. இதுக்கப்புறம் மார்க்கெட் ஏதோ ஒரு ட்ரெண்டில் போகுது, ஒன்று அப் சைடோ இல்லை டவுன் சைடோ ட்ரெண்டில் போகுதுன்னா இது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதில் திரும்ப லாஸ் வர ஆரம்பிச்சிது அப்படின்னா இதில் ப்ராஃபிட் வரும். அப்போ நம்ம என்ன ஆச்சு, ஆல்ரெடி இங்கே ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. ஏன்னா 25 ருபீஸ்க்கு இங்கே ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. அப்போ இது வந்து ஒரு 1250 வந்து ஆல்ரெடி நமக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணியாச்சு. திரும்ப இங்கே வந்து லாஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ப்ராஃபிட் வந்துகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து புக்கிங் ப்ராஃபிட் ஆகிடுச்சு. அது மாதிரி மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுக்க இந்த மாதிரி நம்ம வந்து மேலும் மேலும் ட்ரேடை வந்து செல் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபயர் ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஃபயர் ஃபைட்டிங் சொல்லுவாங்க. மார்க்கெட் வந்து நமக்கு அகேன்ஸ்டாக மூவ் ஆக அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ப்ராஃபிட்டில் இருக்கிற எல்லா லெக்கையும் பார்த்தீங்கன்னா வரிசையாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு எந்த லெக் நமக்கு வந்து லாஸில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போது என்ன ஆகும், ஸோ இந்த 60 ப்ரீமியம் வந்து 120 ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 60 வந்து 120 ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த லாஸ் காமிக்கும் செல்லிங்கில். ஆனால் இந்த 60ங்கிறது வந்து நமக்கு 10 இல்லை 5 அந்த ரேஞ்சுக்கு போயிடும். அப்போ இதில் நமக்கு ப்ராஃபிட் தான். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த ப்ராஃபிட் இந்த செல் அப்படி இந்த லெக் அப்படி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும், ப்ராஃபிட்டில் புக் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு 55 பாயிண்ட் கிடைக்கும் இல்லையா, ஒரு 55 பாயிண்ட்ஸ் கிடைக்குது இல்லை 50 பாயிண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னா இதில் வந்து ஒரு 2500 நம்ம வந்து புக் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து 120 ஆகிடுச்சு இல்லையா, இந்த லெக் வந்து 120 ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும்னா திரும்ப ஒரு கால் ஆப்ஷனை எடுக்கணும். அந்த கால் ஆப்ஷன் வந்து 20 ருபீஸில் இருக்கிற மாதிரியோ, ஏன்னா 20 ருபீஸில் தான் மேக்ஸிமம் இருக்கும், 20 ருபீஸோ இல்லை 10 ருபீஸில் இருக்கிற மாதிரி எடுக்கணும். 20 ருபீஸில் எடுத்தீங்க அப்படின்னா இதை 120 மேட்ச் பண்ணுறதுக்கு 6 லாட்டை நீங்கள் வந்து செல் பண்ணி ஆகணும். இதே நீங்கள் 10 ருபீஸ் ப்ரீமியமில் ஒரு கால் ஆப்ஷனை எடுத்தீங்க அப்படின்னா 12 லாட்டை வந்து நீங்கள் செல் பண்ணி ஆகணும். அப்போ தான் 12 × 10 வந்து 120 இருக்கும். அப்படி இல்லைனா 6 × 20 120 இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது இந்த ப்ரீமியமும் பார்த்தீங்கன்னா சேம் ஆகிடும். திரும்ப மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு டைரக்ஷனில் போனாலும் சரி இல்லை ரேஞ்ச் பவுண்டு, ஏன்னா இது வந்து வியாழக்கிழமைக்குள்ள 3 நாள் தானே நமக்கு இருக்குது. திரும்ப மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக மூவ் ஆகிட்டே இருக்காது. மேக்ஸிமம் 400 to 500 பாயிண்ட்ஸ் மூவ் ஆனாலுமே நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு 1200 புக் பண்ணியிருக்கோம், இங்கே ஒரு 2500 புக் பண்ணியிருக்கோம். இது வந்து நமக்கு லாஸில் இருக்கும். ஆனால் என்ன ஆகும், இதை ஓவர் கம் பண்ண தான் புதுசாக ஒரு கால் ஆப்ஷனாக 120 ப்ரீமியமுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம். அப்படி இருக்கும்போது திரும்ப என்ன ஆகும், நம்ம இப்போ புதுசாக கொண்டு வந்த ப்ரீமியம் வந்து ப்ராஃபிட் கொடுக்க ஆரம்பிக்கும். இது வந்து திரும்ப 120 வந்து லாஸ்க்கு போனாலும் இது வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ ஓவராலாக பார்க்கும்போது நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக வந்து மார்க்கெட் ப்ராஃபிட்டில் தான் கொண்டு வந்து முடிக்கும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செல்லர்ஸ் எல்லாருமே ப்ராஃபிட் மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தோணும், என்ன சார் இங்கே வந்து டபுள் குவான்டிட்டியை வந்து செல் பண்ண சொன்னீங்க, அதுக்கப்புறம் 6 குவான்டிட்டியை வந்து செல் பண்ண சொல்கிறீங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய நம்மக்கிட்ட கேபிட்டல் இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா செல்லிங்கில் நிறைய பேர் இந்த மாதிரி தான் கேபிட்டல் வச்சுக்கிட்டு பண்ணுவாங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு 10 லட்ச ரூபா 10 lakhs இருக்குது அப்படின்னா செல் பண்ணுறதுக்குன்னா நீங்கள் 10 lakhs கொண்டு போயிட்டு ஒரு ட்ரேடில் போட்டு செல் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு 5 lakhs போட்டு ஒரு பொசிஷனை எடுக்கிறீங்க. இந்த பொசிஷனில் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஏதோ ஒன்று ராங் ஆகிடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு லெக்கை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக ஒரு லெக்கை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் பேலன்ஸ் 5 lakhs இருக்குது அப்படின்னா அதை உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சுக்கலாம். ஸோ ஓவராலாக உங்களுக்கு ஒரு பொசிஷனலாக எடுக்கும்போது ப்ராஃபிட்டில் தான் எப்போதுமே முடிப்பீங்க இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட காட்டுறேன், உங்களுக்கு நல்லாவே புரியும் பாருங்கள். இப்போ நான் நிஃப்டி சேட் வந்து வச்சுருக்கேன். இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் இருக்குது. இப்போது சைட்வேஸ் மார்க்கெட் இந்த சைட்வேஸ்லாம் இருக்குது இல்லையா, இதில் வந்து நமக்கு அயன் காண்டர் வந்து இது எல்லாத்துலேயுமே ப்ராஃபிட் தரும், அது நமக்கு தெரிஞ்சது தான்.
ஏதாவது அக்ரெசிவாக மூவ் ஆகுன ஒரு வீக் எடுத்துக்கும். சரி, இந்த இடத்த பாருங்கள், ஜூலை 18 ஸ்டார்ட் ஆனிச்சு. அதாவது 16,150 கிட்ட ஸ்டார்ட் ஆனது, முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 16,690. ஸோ இது ஃப்ரைடேல முடிஞ்சாலும் எப்படியும் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு 580 இல்லை 600 கிட்ட முடிஞ்சிருக்கும். ஒரு 400 to 450 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆகிருக்கும் இந்த வீக். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் நமக்கு எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நாம் ஸ்டாக் ஸ்க்ரீன் அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்கோம். ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஜூலை 18 இதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். மண்டே 9:20க்கு இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 16,180 கிட்ட இருக்குது. நம்ம 16,115 பார்த்தோம் இல்லையா? இப்போ 9:20க்கு 16,180 கிட்ட இருக்குது மார்க்கெட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 25 ருபீஸ்க்கு ஒரு ப்ரீமியமாக செல் பண்ணுறேன். அதே போல் 450 இதை வந்து பை பண்ணிக்கிறேன் ஹெட்ஜிங்க்கு. அதே போல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா 27 ருபீஸ்க்கு ஒரு செல் பண்ணிக்கிறேன். தென் 5 ருபீஸ்க்கு ஒரு பை பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட்டை வந்து அன்னைக்கு டெய்லி வாட்ச் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்ம வாட்ச் பண்ணலாம். ஏன்னா இது நமக்கு வந்து பொசிஷனல் ட்ரேடு தான். பெரிய அளவில் நமக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்காது. ஏன்னா இந்த பே ஆஃப் சார்ட்டில் கீழே பாருங்கள், நமக்கு எவ்வளோ ரேஞ்ச் இருக்குது பாருங்கள். இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கே போனாலுமே நமக்கு ப்ராஃபிட் தான். அதனால நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரி, இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் டே பார்க்குறேன். நெக்ஸ்ட் டே 9:20க்கு பார்க்குறேன். ஓகே, நமக்கு ப்ராஃபிட் தான் இருக்குது. சரி, நான் என்ன பண்ணுறேன், அப்போது திரும்பவும் நமக்கு கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே போகிறேன், வெட்னஸ்டே மார்னிங் 9:20க்கு பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதில் கொஞ்சம் கவனமாக வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓவராலாக நமக்கு வந்து லாஸ் காமிக்குது, 3,000 லாஸ் காமிக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 24 ருபீஸ் ப்ரீமியம் வந்து 3 ருபீஸ்க்கு போயிடுச்சு. ஓகேவா? இனிமேல் மார்க்கெட் இதுக்கு ஃபேவராக எப்படி ரியாக்ட் ஆனாலும் மேக்ஸிமம் இதில் வந்து 150 ருபீஸ் தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்க போகுது. இதுவே நமக்கு இந்த ஆப்போசிட் லெக் கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 27லேருந்து 136 ருபீஸ்க்கு போயிட்டு நமக்கு பெரிய லாஸ் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த லாஸாக இருக்கிற பொசிஷன் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த புட் ஆப்ஷன், அதாவது கால் ஆப்ஷன் வந்து நமக்கு லாஸில் இருக்குது. இந்த நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஜிங் பண்ண இந்த பையிங்கை வந்து கம்பேர் பண்ணக்கூடாது, அதாவது கன்சிடர் பண்ணக்கூடாது. அது எப்படி வேணுமோ இருந்துக்கலாம். நம்மளை பார்க்க வேண்டியது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த செல்லிங்கை மட்டும் தான் போய் பார்க்கணும். ஸோ இதில் வந்து ப்ராஃபிட் இருக்குது, இதில் பெரிய அளவு லாஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ப்ராஃபிட் இருக்கிற பொசிஷன் ரெண்டுத்தையும், இந்த புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு லெக்கையும் இந்த லெக்கை க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த ரெண்டு ட்ரேடையும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டேன். பேலன்ஸ் வந்து இந்த கால் ஆப்ஷன் இருக்குது, அதாவது செல்லிங் பண்ணது பை பண்ணது கால் ஆப்ஷன் இருக்குது இல்லையா? அப்போது இதை 27 ருபீஸ்க்கு வாங்கினது 136 போயிடுச்சு இல்லையா? அப்போ 140 இருக்கிற மாதிரி ப்ரீமியம் இருக்கிற மாதிரியான அந்த ரேஞ்சை நம்ம கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் நம்ம போய் பார்க்குறோம். திரும்ப புட் ஆப்ஷனை பார்க்குறோம். இதில் வந்து அவுட் ஆஃப் த மணி தான் பார்க்கணும். அப்போது இங்கே 30 ருபீஸ், இந்த 28 ருபீஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த 140க்கு கொண்டு வரணும். அப்படின்னா என்ன ஆகும், இப்போது இது வந்து 30னே வச்சுக்கோங்க, இந்த 28 30ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 30யை வந்து 140 இல்லை 150க்கு கொண்டு வரணும்னா இது வந்து 5 டைம்ஸ் இதை வந்து செல் பண்ணும். அப்போது இது நான் 28 ஒரு செல் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஹெட்ஜிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ருபீஸ்க்கு வந்து ஹெட்ஜ் பண்ணிக்கிறேன். தென் அகெயின் இது இந்த குவான்டிட்டியை பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 டைம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா 28 × 5 என்ன ஆகும் அப்படின்னா 140 ருபீஸ்க்கு கிட்டத்தட்ட வந்துடும் இந்த ப்ரீமியம். அப்போது இதை வந்து நான் 5 குவான்டிட்டியை நான் வந்து செல் பண்ணுறேன். அங்கே எத்தனை செல் பண்ணாமோ அதை தான் பை பண்ணிக்கணும் இந்த லெக்குக்கு. ஸோ இப்படி நம்ம செல் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன ஆகும், நமக்கு இந்த பே ஆஃப் செட் பாருங்கள் மாறிடுச்சு. இதுக்கப்புறம் நமக்கு மார்க்கெட் எவ்வளோ தான் கீழே போனாலும் நமக்கு பெரிய அளவில் லாஸ் வராது. இன்கேஸ் மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போனுச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் வரும். தென் அகைன் என்ன பண்ணுறேன், வெட்னஸ்டேலேருந்து தேர்ஸ்டேக்கு மாற்றுறேன். ஓகே, இப்போ பாருங்கள் என்னாச்சுன்னு. மார்க்கெட் பாருங்கள் நமக்கு பெரிய அளவில் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த வெட்னஸ்டேயில் இருந்த 9:20க்கு பாருங்கள், 9:20க்கு எவ்வளோ இருந்துச்சு, நமக்கு 3,000 ருபீஸ் சம்திங் இதில் வந்து லாஸ் இருந்துச்சா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம தேர்ஸ்டே போகும்போது நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுனால இந்த 9:20க்கு பாருங்கள் 3,000லேருந்து 100 ருபீஸ்க்கு வந்துருச்சு. நமக்கு லாஸ் அப்படிங்கிறது வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து இந்த லெக்கை நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம், இல்லைனா இதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த லெக்கை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஏன்னா 28லேருந்து 13க்கு வந்துருச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இது வந்து 50% வந்து கம்மி ஆயிடுச்சு. நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. இனி மேக்ஸிமம் மார்க்கெட் ஏதோ ஒரு ரேஞ்ச் போணுச்சு அப்படின்னா நமக்கு லாஸ் வர கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இடத்துல நான் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன்னா இந்த ப்ராஃபிட்டை வந்து நான் புக் பண்ணிக்கிறேன். இந்த புட் ஆப்ஷனோட லெக்கை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அகைன் என்ன பண்ண போகிறேன், திரும்ப ஒரு புட் ஆப்ஷன் லெக் எடுக்க போகிறேன். அது எப்படின்னா இந்த 114க்கு கிட்டத்தட்ட 120க்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் எடுத்தாகணும். அப்போ என்ன பண்ண போகிறேன், புட் ஆப்ஷனில் பார்க்குறேன் அவுட் ஆஃப் த மணி என்ன இருக்குன்ட்டு. அவுட் ஆஃப் த மணி பார்த்தீங்கன்னா இது வந்து 23 இருக்குது.
இதே இங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இப்போ 13 வந்து 10 டைம்ஸ் போட்டோம்னா 130 வரும். 23 அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து 5 டைம்ஸ் போட்டோம்னா 115 வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக ரேஞ்சு கொஞ்சம் கூட வச்சு ஸோ இந்த 13 வந்து நான் 10 டைம்ஸ் வந்து செல் பண்ணிக்கிறேன். ஸோ இது 13 இதுக்கு ஹெட்ஜிங்க்கு வந்து ஒரு 2 rupeesக்கு பை பண்ணிக்கிறேன். இதை வந்து 10 டைம்ஸாக நான் வந்து 10 டைம்ஸ் குவான்டிட்டி போட்டுக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் ஓவராலாக, ஸோ இந்த இடத்துல பே ஆஃப் செட் கார்டு பாருங்கள் உங்களுக்கு. இனிமேல் மார்க்கெட் எங்கே மூவ் ஆனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் தான் முடியும். ஸோ இப்போ பாருங்கள், நான் மார்க்கெட்டை வந்து தேர்ஸ்டே அன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் இனிமேல் எப்படி மூவ் ஆனாலும் நமக்கு ஓரளவு ப்ராஃபிட்டில் தான் வந்து முடியும் ஓவராலாக. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு ஆல்ரெடி 3000 rupeesக்கு மேலே ப்ராஃபிட் லாஸில் காமிச்சது முன்னாடி எண்ட் ஆஃப் தி நம்ம இவ்வளோ தூரம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 600 rupees வந்து ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. ஆனால் மார்க்கெட் நமக்கு எவ்வளோ மூவ் ஆகிருக்கு பாருங்கள், 16,150லேருந்து 16,600 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கிட்டத்தட்ட 450 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிருக்கு. 450 பாயிண்ட்ஸ் மூவ் ஆனாலும் நமக்கு வந்து ஓவராலாக பார்க்குறப்ப நமக்கு லாஸே கிடைக்கல. நம்ம அந்த லாஸை ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு 450 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆனதுனால இந்த அளவுக்கு நமக்கு கம்மியான ப்ராஃபிட் இருக்குது. ஓரளவு நமக்கு 200-300 ரேஞ்ச் அதுக்குள்ளே முடிஞ்சுது அப்படின்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட்டே கிடச்சிருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபயர் ஃபைட்டிங் பண்ணுறது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு மார்க்கெட் எவ்வளோ தான் நமக்கு அகேன்ஸ்டாக மூவ் ஆனாலும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த லாஸில் கொண்டு போய் முடிக்க மாட்டோம் நம்மளோட ட்ரேடை. ஓகேவா? ஸோ இதில் இன்னும் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இதில் நம்ம பண்ணலாம். அது வந்து நீங்கள் இன்னும் அட்வான்ஸ்டாக பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ நமக்கு ஓவராலாக உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டில் தான் கொண்டு வந்து முடியும் மார்க்கெட் எப்போதுமே. ஸோ இந்த மாதிரி ஃபயர் ஃபைட்டிங் பண்ணுறது எப்படி, ஆப்ஷன் செல்லிங்கில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு நல்லா லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல கேபிட்டல் வச்சுக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட்டோட பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் அதுவும் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் லாஸே பண்ண மாட்டீங்க. ஓவராலாக உங்களுக்கு மந்த்லி ஒரு நல்ல இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகும். ஒரு வீக்லி நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். இல்லைனா லாஸே இல்லாமல் ஒரு லாஸ் இல்லாமல் ஒரு ட்ரேடு ஒரு பொசிஷனை வந்து நீங்கள் முடிக்கலாம். நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை மற்ற ட்ரேடிங் பண்ணுறப்பையும் ஒரு நாள் லாஸ் கொடுக்கும். நீங்கள் ஒரு ஆல்கோ ட்ரேட் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாள் லாஸ், ஒரு நாள் ப்ராஃபிட்டு, ஒரு நாள் இவ்வளோ பர்சன்டேஜ் லாஸ், இவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்னு காமிச்சு ஓவராலாக மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 6-8% எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அதாவது ஆப்ஷன் செல்லருக்கு சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீக்லி பொசிஷன் எடுத்துகிட்டு ஒரு வீக்லி ஒரு 2% பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ தாராளமாக 6-8% வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். ஒரு 10 lakh கேபிட்டல் வச்சுக்கிட்டு ஒரு 6-8% வந்து ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னா மந்த்லி என்னாச்சு 60,000-80,000 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ரேடிங். ஸோ ஆப்ஷன் பையர் ஆக போகிறேன், என்கிட்ட அவ்வளோ கேபிட்டல் இல்லை, 5,000 வச்சுக்கிட்டு 10,000 எடுக்க போகிறேன், 50,000 வச்சுக்கிட்டு 1,00,000 மாற்ற போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் ரேர் தான். அதாவது பண்ண முடியாதுன்னு சொல்ல வரல, ரொம்ப ரேர். அதுக்கு நிறைய ஸ்கில் வேணும், ரொம்ப சைக்காலஜிக்கலாக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்கும். இது நீங்கள் வந்து ஒரு கேபிட்டலை போட்டு இதை கற்றுக்கிட்டு நீங்கள் உங்கள் பிஸ்னஸை கூட வேறு பிஸ்னஸ் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் பார்க்கலாம். அப்படியே உங்களுக்கு நீங்கள் மானிட்டரை விட்டு கண்ணை எடுக்காத அளவுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது இந்த மாதிரியான விஷயத்தில். ஸோ இந்த ஆப்ஷன் செல்லிங் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.